டெல்லி சுல்தானியம். கொஸ்டின் நம்பர் 1. ரஷ்யா சுல்தான் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ கில்ஜி வம்சம், ஆப்ஷன் பி அடிமை வம்சம், ஆப்ஷன் சி துக்ளக் வம்சம், ஆப்ஷன் டி சைது வம்சம். சரியான விடை ஆப்ஷன் பி அடிமை வம்சம். கொஸ்டின் நம்பர் 2. பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர்? ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன், ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் டி இல்துமிஷ். சரியான விடை ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன். கொஸ்டின் நம்பர் 3. சரியான வரிசையை தேர்ந்தெடு. சரியான வரிசை ஆப்ஷன் பி அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம். சரியான விடை ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 4. சகல்கானி அல்லது 40 நிமிர் குழுவை ஒழித்தவர், ஒற்றர் துறையொன்றை நிறுவியவர்? ஆப்ஷன் ஏ சமஸ்துன் இல்துமிஷ், ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி அலாவுதீன் கில்ஜி. சரியான விடை ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன். கொஸ்டின் நம்பர் 5. மங்கோலியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பல கோட்டைகளை கட்டியவர்? ஆப்ஷன் ஏ இல்துமிஷ், ஆப்ஷன் பி ஜலாலுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் டி கியாசுதீன் பால்பன். சரியான விடை ஆப்ஷன் டி கியாசுதீன் பால்பன். கொஸ்டின் நம்பர் 6. சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 1. இல்துமிஷ் மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். 2. அக்குழு சகல்கானி அல்லது 40 நிமிர் குழு என அறியப்பட்டது. 3. இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றுவதற்கு இக்தாக்களை வழங்கினார். 4. இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். கொஸ்டின் நம்பர் 7. ஜலாலுதீன் யாகூத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர்? ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி சமஸ்துன் இல்துமிஷ், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி கியாசுதீன் பால்பன். சரியான விடை ஆப்ஷன் சி ரஷ்யா. கொஸ்டின் நம்பர் 8. யாருடைய ஆட்சியின் போது இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி சமஸ்துதீன் இல்துமிஷ், ஆப்ஷன் டி கியாசுதீன் பால்பன். சரியான விடை ஆப்ஷன் சி சமஸ்துதீன் இல்துமிஷ். கொஸ்டின் நம்பர் 9. 1. முகமது பின் துக்ளக் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தார். 2. அலாவுதீன் கில்ஜி வாரங்கால் அரசர் பிரதாப்ருத்ரனை வெற்றி கொண்டார். ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் தவறு, ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு, ஆப்ஷன் சி 1ம் 2ம் சரி, ஆப்ஷன் டி 2 சரி 1 தவறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் தவறு. முகமது பின் துக்ளக் வாரங்கால் அரசர் பிரதாப்ருத்ரனை வெற்றி கொண்டார். அலாவுதீன் கில்ஜி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தார். கொஸ்டின் நம்பர் 10. அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு? ஆப்ஷன் ஏ துவாரசமுத்திரத்தின் ஹொய்சாளர்கள், ஆப்ஷன் பி தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், ஆப்ஷன் சி மதுரை பாண்டியர்கள், ஆப்ஷன் டி வாரங்கல் காகத்தியர்கள். சரியான விடை ஆப்ஷன் பி தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள். கொஸ்டின் நம்பர் 11. யாருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர்? ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி சம்சுதீன் இல்துமிஷ், ஆப்ஷன் டி கியாசுதீன் பால்பன். சரியான விடை ஆப்ஷன் சி சம்சுதீன் இல்துமிஷ். கொஸ்டின் நம்பர் 12. மாலிக் கபூரை 1310 மதுரை வரை படையெடுக்க பணித்தவர்? ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி,
ஆப்ஷன் பி கியாசுதீன் துக்ளக், ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். சரியான விடை ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி. கொஸ்டின் நம்பர் 13. தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர்? ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி ஜலாலுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி ஜுனா கான், ஆப்ஷன் டி பெரோஷா துக்ளக். சரியான விடை ஆப்ஷன் ஏ அலாவுதீன் கில்ஜி. கொஸ்டின் நம்பர் 14. பொறுத்துக. துக்ரில் கான் காராபின் ஆளுநர், அலாவுதீன் ஜலாலுதீன் யாகூத், பகலுல் லோடி வங்காள ஆளுநர், ரஷ்யா சிர்கந்தன் ஆளுநர். சரியான விடை ஆப்ஷன் பி ஆ 3, ஆ 1, இ 4, இ 2. துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், பகலுல் லோடி சிர்கந்தின் ஆளுநர், ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத். கொஸ்டின் நம்பர் 15. பொறுத்துக. இல்துமிஷ், சிக்கந்தர் லோடி, ஜுனா கான், இப்ராஹிம் லோடி, பகலுல் லோடி, ரஷ்யா சிக்கந்தர் லோடி, கியாசுதீன் துக்ளக். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆ 3, ஆ 4, இ 1, இ 2. இல்துமிஷ் ரஷ்யா, ஜுனா கான் கியாசுதீன் துக்ளக், பகலுல் லோடி சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் லோடி. கொஸ்டின் நம்பர் 16. 1. துக்ளக்காபாத் நகரம் எந்த நகருக்கு அருகே அடிக்கல் நாட்டப்பட்டது? 2. துக்ளக்காபாத்தை அடிக்கல் நாட்டியவர்? ஆப்ஷன் ஏ லாகூர் முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் பி டெல்லி கியாசுதீன் துக்ளக், ஆப்ஷன் சி பஞ்சாப் பெரோஷா துக்ளக், ஆப்ஷன் டி மீரட் அலாவுதீன் கில்ஜி. சரியான விடை ஆப்ஷன் பி டெல்லி கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகே கியாசுதீன் துக்ளக்கால் அடிக்கல் நாட்டப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 17. சித்தூர் சூறையாடல் பற்றிய தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ சித்தூர் சூறையாடல் 1303ஆம் ஆண்டு நடந்தது. ஆப்ஷன் பி ராஜபுத்திர படைகளை ஜலாலுதீன் கில்ஜி படைகள் திணறடித்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழலில் ராஜபுத்திரர்கள் ஜவஹர் சடங்கை நடத்தினர். ஆப்ஷன் சி ஜவஹர் முறைப்படி பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். ஆப்ஷன் டி ஜவஹர் முறைப்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாள்வர். தவறான ஒன்று. ஆப்ஷன் பி ராஜபுத்திர படைகளை ஜலாலுதீன் கில்ஜி படைகள் இல்லை, அலாவுதீன் கில்ஜி படைகள் திணறடித்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழலில் ஜவஹர் சடங்கை நடத்தினர். கொஸ்டின் நம்பர் 18. குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் எந்த சுல்தானிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார்? அதனை ஏற்க மறுத்த சுல்தான் யார்? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன், ஆப்ஷன் சி சம்ஸ்தீன் இல்துமிஷ், ஆப்ஷன் டி அலாவுதீன் கில்ஜி. சரியான விடை ஆப்ஷன் சி சம்ஸ்தீன் இல்துமிஷ். கொஸ்டின் நம்பர் 19. தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ குத்புதீன் ஐபக் டெல்லியில் கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். ஆப்ஷன் பி கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதி இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. ஆப்ஷன் சி சம்ஸ்தீன் இல்துமிஷ் குதுப்னாருக்கு அடிக்கல் நாட்டினார். குத்புதீன் குதுப்னாரை கட்டி முடித்தார். ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்து 1210 இயற்கை எய்தினார். தவறான ஒன்று. ஆப்ஷன் சி குதுப்னாருக்கு அடிக்கல் நாட்டியது குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தது இல்துமிஷ். கொஸ்டின் நம்பர் 20. தவறான விடையை தேர்வு செய்க. 1. மாம்லுக் என்ற பாரசீக சொல்லிற்கு அடிமை என்று பொருள். 2. அடிமை வம்சத்தினர் இத்துணைக்கண்டத்தை 86 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்.
3. குத்புதீன் ஐபக் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். 4. குத்புதீன் ஐபக் கீழை கங்கை சமவெளியை பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை பக்தியார் கில்ஜி என்பாரிடம் ஒப்படைத்தார். தவறான ஒன்று ஆப்ஷன் டி. 1ம் 2ம் தவறு. மம்லுக் என்ற பாரசீக சொல்லிற்கு அடிமை என்று பொருள். சரியான விளக்கம் மம்லுக் என்ற அரேபிய சொல்லிற்கு தான் அடிமை என்று பொருள். அடிமை வம்சத்தினர் இத்துணைக்கண்டத்தை 86 ஆண்டுகள் இல்ல 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். கொஸ்டின் நம்பர் 21. சரியான விடையை தேர்வு செய். 1. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. 2. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். 3. கோரி முகமதுவின் இறப்பிற்கு பின் அவரின் அடிமையான இல்துமிஷ் இந்தியாவிலிருந்தே துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். 4. இல்துமிஷ் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டினார். ஆப்ஷன் ஏ 1ம் 3ம் சரி. ஆப்ஷன் பி 1ம் 2ம் சரி. ஆப்ஷன் சி 3ம் 4ம் சரி. ஆப்ஷன் டி 2ம் 3ம் சரி. சரியான விடை ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 22. செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி. ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி. ஆப்ஷன் சி கியாசுதீன் துக்ளக். ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். சரியான விடை ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். கொஸ்டின் நம்பர் 23. முகமது பின் துக்ளக் ஆட்சியில் டெல்லியை காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்ட பயணி. ஆப்ஷன் ஏ சீன பயணி பாகியான். ஆப்ஷன் பி மொரோக்கோ பயணி இபின் பத்துதா. ஆப்ஷன் சி இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. ஆப்ஷன் டி போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயஸ். சரியான விடை ஆப்ஷன் பி மொரோக்கோ பயணி இபின் பத்துதா. கொஸ்டின் நம்பர் 24. தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ பகலூல் லோடி லோடி அரச வம்சத்தை தோற்றுவித்தார். ஆப்ஷன் பி சிக்கந்தர் லோடி கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தார் ஆக்ரா நகரை தலைநகராக்கினார். ஆப்ஷன் சி பாபர் இப்ராஹிம் லோடியால் 1526இல் பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். ஆப்ஷன் டி 1517இல் சிக்கந்தர் லோடி மரணமுற்றதைத் தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்றார். தவறான ஒன்று ஆப்ஷன் சி பாபர் இப்ராஹிம் லோடியால் 1526இல் பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். சரியான விளக்கம் பாபரால் தான் இப்ராஹிம் லோடி 1526இல் பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார். கொஸ்டின் நம்பர் 25. மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு. ஆப்ஷன் ஏ கிபி 1335. ஆப்ஷன் பி கிபி 1346. ஆப்ஷன் சி கிபி 1351. ஆப்ஷன் டி கிபி 1398. சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1335. கொஸ்டின் நம்பர் 26. டெல்லியிலிருந்து தனது தலைநகரை தேவகிரிக்கு மாற்றி தேவகிரியை தௌலதாபாத் என பெயர் மாற்றம் செய்தவர். ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்ளக். ஆப்ஷன் பி பெரோஷா துக்ளக். ஆப்ஷன் சி கியாசுதீன் துக்ளக். ஆப்ஷன் டி அலாவுதீன் கில்ஜி. சரியான விடை ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்ளக். கொஸ்டின் நம்பர் 27. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ டெல்லி சுல்தானியத்தில் மசூதிகளும் மதராசாக்களும் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. ஆப்ஷன் பி கட்டடங்களின் வடிவங்கள் இந்திய பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் பாரசீக பாணியிலும் அமைந்திருந்தன. ஆப்ஷன் சி டெல்லி சுல்தானியத்தின் கலை வடிவம் இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி அலை தர்வாசா இந்தோ சாராசானிக் கலை வடிவம் கொண்டது. தவறான ஒன்று ஆப்ஷன் பி கட்டடங்களின் வடிவங்கள் இந்திய பாணியிலும்
அலங்கார வேலைப்பாடுகள் பாரசீக பாணியிலும் அமைந்திருந்தன. சரியான விளக்கம்: கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும், அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. கொஸ்டின் நம்பர் 28. யார் ஆட்சியில் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர்? ஆப்ஷன் ஏ ஜலாலுதீன் கில்ஜி, ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி கியாசுதீன் துக்ளக், ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். சரியான விடை ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். கொஸ்டின் நம்பர் 29. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய். ஆப்ஷன் ஏ சம்சுதீன் இல்துமிஷ், ஆப்ஷன் பி கியாசுதீன் பால்பன், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். வேறுபட்ட ஒன்று ஆப்ஷன் டி முகமது பின் துக்ளக். ஃபர்ஸ்ட் உள்ள 3 பேரும் அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள். முகமது பின் துக்ளக் துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 30. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கியவர். அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைத்தவர். ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் பி பெரோஷா துக்ளக், ஆப்ஷன் சி கியாசுதீன் துக்ளக், ஆப்ஷன் டி ஜலாலுதீன் கில்ஜி. சரியான விடை ஆப்ஷன் பி பெரோஷா துக்ளக்.